சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்றைக்கி மகாபாரதம் பகுதி 2. நான் ஏழுமலையான் என்றைக்குமே காலையில் 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் பார்க்க வேண்டியவங்கெல்லாம் 12 மணிக்கு 11 மணிக்கு மேலே தான் பார்ப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் மகாபாரதம் இதே மாதிரி தான் 5 மணிக்கு போஸ்ட் பண்ணேன். ஆனால் நிறையா பேர் பார்த்துருக்கீங்க இப்போ வரைக்கும். அதனால் எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மகாபாரதமும் ராமாயணமும் நம்மளோட 2 பெரும் காப்பியங்கள். அது கதையானாலும் சரி இல்லை நிஜமானாலும் சரி, ஆக மொத்தம் அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்துக்குமே அது பிடிச்சி கூட இருக்குது. அவை 2ம் அழியாத மாபெரும் காப்பியங்களாக இருந்திருக்கு. மாபெரும் காவியங்கள் பார்த்திங்கன்னா மகாபாரதம் பார்த்திங்கன்னா இதான் இப்போ போட்டோன்னே பார்த்தோன்னா இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. இது இன்றைய தலைமுறையில் கூட மகாபாரதம் அழியாமல் இருக்கிறது ஒரு காரணம் ஆச்சு. ரெண்டாவது என்னென்னா, இந்த ராமர் கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்துட்டு கட்ட முடியாமல் போய் இந்த தருணத்தில் கட்டி முடித்தாங்க பாருங்கள். அது ஒரு பெரிய விஷயம் தானே. எத்தனையோ வருட காலங்கள் முடியாதது இப்போ முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம காவியங்களில் இருக்கிறவங்களை எப்படி நினைக்கிறியோ இல்லையோ அதை மதித்து பழகிக்கணும், சரிங்களா? அதை ஒரு பாடமாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் வேணானது அப்படின்றத வச்சு அதை பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம பகுதி 2 பார்ப்போமா? நகுஷன் பாம்பாக மாறிய பிறகு அவனது மகன் யயாதி பொறுப்பேற்றான். அவன் அலையிலும் வீரத்திலும் சிறந்தவன். இவனிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அது என்னவென்றால் இவனுக்கு கோபமே வராது. இவனது பொறுமையை வியாசரே பாராட்டினாராம். இந்த பொறுமைசாலிக்கு அசுரகுரு சுக்ராச்சாரியார் தன் மகள் தேவயானியை திருமணம் செய்து வைத்தார். அந்த தம்பதியர் இனிதே நடத்திய இல்லறத்தில் யது துருவஸ் என்ற மகன்கள் பிறந்தனர். பொறுமைசாலியான யயாதிக்கும் இறைவன் சோதனையை கொடுத்தான். ஒரு நாள் அசுரகுல மன்னனான விருஷவர்பனை அவர்களின் குலகுரு சுக்ராச்சாரியார் அழைத்தார். விருஷா, என் மகள் தேவயானியை யயாதிக்கு திருமணம் செய்து வைத்துள்ளதை நீ அறிவாய். கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு உற்ற துணை யாரும் இல்லை. எனவே உன் மகள் சன்மிஷ்டை தேவயானையுடன் அரண்மனையில் தங்கட்டும். தேவயானையும் அவளும் ஒன்று சேர்ந்து இருந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர், தோழிகளாகவும் விளங்குவர் என்றார். விருஷவர்பன் குலகுருவின் கட்டளைக்கு அடிபணிந்தான். உடனடியாக சன்மிஷ்டையை தேவயானியின் வீட்டில் கொண்டு சேர்த்தான். அவர்கள் உற்ற தோழிகளாயினர். இந்நேரத்தில் அரசாங்க பணியாக வெளியூர் சென்றிருந்த யயாதி சேர்ந்தான். தன் அரண்மனையில் ஒரு அழகு சிலை நடமாடுவதைக் கண்ட மன்னன் அவளை யார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். தோழியின் கணவன் என்ற முறையில் சன்மிஷ்டை யயாதியுடன் அடிக்கடி பேசுவாள். யயாதி பொறுமைசாலிதான், ஆனால் உணர்வுகள் இல்லாதவன் இல்லையே. தன் மனைவியை விட பேரழகு மிக்க சன்மிஷ்டையை அவன் காதலிக்க ஆரம்பித்தான். சன்மிஷ்டையும் அந்த பேரரசின் வலையில் விழுந்துவிட்டாள். இந்த விஷயம் தேவயானிக்கு தெரியாது. காதலர்கள் தனிமையில் சந்தித்தனர். தாலி கட்டி மனைவியாக்கினால் தேவயானிக்கு தெரிந்துவிடும். எனவே அவளை கந்தர்வ மனம், அதாவது மானசீகமாக திருமணம் செய்து கொண்டான். பிறகென்ன, தம்பதியர் ஒளிவாக வாழ்ந்தனர். ஆனால் காலம் சும்மா இருக்குமா? சன்மிஷ்டை கர்ப்பவதியாகி விட்டாள். பின்னர் தேவயானியை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அவளை தனி மாளிகை ஒன்றில் குடிவைத்தான் யயாதி. இப்படியாக பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. பூரு, திரக்யு, அனு என்ற மகன்களை பெற்றாள். 3 குழந்தைகள் பிறக்கும் வரைக்கும்
யயாதி தன் முதல் மனைவியிடம் மாட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான். ஒரு நாள் தந்தையை தேடி குழந்தைகள் அரண்மனைக்கு வந்துவிட்டனர். அவர்கள் தேவயானியின் கண்ணில் பட்டனர். மூவருமே யயாதியை அச்சில் வார்த்தது போல் இருக்கவே சந்தேகப்பட்ட தேவயானை இதை பற்றி விசாரித்தாள். சன்மிஷ்டையும் யயாதியும் தனக்கு துரோகம் செய்துவிட்டனர் என்பது புரிந்துவிட்டது. அவள் யயாதியுடன் கடுமையாக சண்டை போட்டாள். அழுது புலம்பினாள். மாமன்னரே, நீர் பொறுமைசாலி என்றும் அமைதியானவர் என்றும் பெயர் பெற்றிருந்தீர். அமைதியின் பொருள் இப்போதுதானே எனக்கு விளங்குகிறது. வளவளவென பேசுபவர்களை நம்பலாம், வாய்மூடி மௌனிகளை நம்பவே கூடாது என்ற உலக வழக்குச் சொல் உண்மை என நிரூபித்து விட்டீர். இனி உம்மோடு வாழ மாட்டேன். என் தந்தை வீட்டுக்கு செல்கிறேன். சுக்கராச்சாரியார் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறேன் என சபதம் செய்துவிட்டு அவனை பிரிந்து விட்டாள். தனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பது யயாதிக்கு தெரிந்துவிட்டது. அழுது கொண்டே வீட்டுக்கு வந்த தேவயானை தகப்பனாரிடம் நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதாள். பெற்ற மகள் கண்ணீர் வடித்தாலும், போமா, ஏதோ நடந்துவிட்டது, கட்டியவன்தான் உனக்கு புகழ் என்று கூறும் சாதாரண தந்தையா சுக்கராச்சாரியார்? அசுரர்களுக்கே அவர் குருவல்லவா? அதிகாரம் மிக்க அவர் யயாதியை தன் வீட்டுக்கே வர சொன்னார். துரோகி, உன்னிடம் இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி காதல் நாடகம் நடத்தினாய். இனியும் உன்னை விட்டு வைத்தால் என் மகளைப் போல பல அவளைகளை உருவாக்கி விடுவாய். சன்மிஷ்டை மீது நீ கொண்டது காதல் அல்ல, காமம். அதனால் தானே 3 குழந்தைகள் பெறும் வரை இதை மறைத்து வைத்திருந்தாய். கொடியவனே, உனக்கு இளமை இருக்கும் தைரியத்தில் தானே இப்படி செய்தாய். ஒளியட்டும் இளமை. இனி நீ கிழவனாக பூமியில் வலம் வா. உன்னை பார்ப்பவர்கள் காமத்தால் அறிவிழந்த துரோகி என தூற்றட்டும் என்றார். யயாதி உடனடியாக கிழவனானான். அசுரகுருவே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். தேவயானிக்கு நான் அநீதி இழைத்துவிட்டேன். எனக்கு தாங்கள் சாப விமோசனம் அளியுங்கள் என அவர் காலில் விழுந்தான் யயாதி. நீ மீண்டும் இளமையை பெற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உன் முதுமையை ஒரு இளைஞனுக்கு தாரை பார்த்து கொடுத்துவிட்டு அவனுடைய இளமையை நீ வாங்கி கொள்ளலாம். இதை தவிர வேறு வழியில்லை என சொல்லிவிட்டான். தேவயானை அவனுடன் வர மறுத்துவிட்டாள். அவன் வருத்தத்துடன் சன்மிஷ்டையிடமே சென்றான். அவள் யயாதியை கண்டு அதிர்ந்தாள். யயாதி பலரிடமும் இளமையை யாசித்தான். யார் தருவார்கள்? அவன் கண்ணீர் வடித்த போது ஒரு இளைஞன் அவன் முன்னால் வந்து நின்றான். நாளைக்கு யார் அந்த இளைஞன்னு பார்ப்போமா? ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.